வணக்கம், வாழ்க நலம். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிசயமான ஒரு ஆலயம் தான். இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இது யோனி, பெண்களுடைய மர்ம உறுப்பு, அதை யோனின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யோனியவே புனிதமாக வணங்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு எங்கே அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. காமாக்கியா ஆலயம்னு பேர். அதுக்கு அடுத்ததாக சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. யோனி கோவில் காமாக்கியா தேவியுடைய பரிபூரணம் உண்டான ஒரு ஆலயம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் தான் காமாக்கியா தேவி. இந்த காமாக்கியா தேவியுடைய வழிபாடு மிக சிறந்த வழிபாடு. தாந்திரீக தேவின்னு சொல்லுவாங்க. வேற எங்கேயுமே காமாக்கியா ஆலயம் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து வழிபாடு செய்யுங்க. இங்கே வந்து இந்த யோனியில் குருதி அபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேகத்தை பண்ணினா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். சந்தர்ப்பம் இருக்கும்போது வாங்க. அற்புதமான ஒரு கடவுள், பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள். எந்த குறைகளாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள் காமாக்கியா தேவி. யோனி நம்மளுடைய பிறப்பு யோகத்தை கொடுக்கக்கூடியவ காமாக்கியா தான். நம்ம பிறக்கிற நேரம் சரியில்லை அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடியவளும் காமாக்கியா தான். அப்பேற்பட்ட காமாக்கியாவுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்குது. நேரம் கிடைக்கிறச்சே வந்து வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.